ஒன்று பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்ட் 1ல் சொன்ன மாதிரியே பார்ட் 2ல் நம்மளோட ரெஸ்டிங் பிளேஸு, புறாக்கு இருந்த ரெஸ்டிங் பிளேஸ் எடுத்து கோழிக்கு வச்சாச்சு. நம்ம பண்ணையில் இதுதான் இன்றைக்கி ஆல்ட்ரு ஒர்க் நடந்தது. அப்புறம் இந்த கேஜில் இருந்த மெஸ் எடுத்து நல்ல சேவலுக்கு ரிங்கு போடுற மாதிரி பெரிய மெஸ் இது ஸ்ட்ரைட் பண்ணி புறாக்கு ரெஸ்டிங் பிளேஸ் போட்டாச்சு. பாருங்கள், ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி போட்டாச்சு. இப்படி போடும்போது உங்களுக்கு இடம் சேவ் ஆகும். நிறைய புறாக்கள் இதில் ரெஸ்டிங்கில் இருக்கும். உங்களுக்கு இடம் நிறையா மிச்சமாகும். எல்லாமே கம்பி தான், வெட்டு கம்பியை வச்சு கட்டு கம்பி வச்சு நல்லா ரெட்டையாக மடித்து மேலேயும் கீழேயும் கட்டியாச்சு. மேலே இருக்கிறதுலேருந்து கீழே மேலே இருக்க மெஸ்ஸை ரூஃபில் இருக்க ராடோட கட்டியாச்சு. ஸோ அதனால் பார்த்தா இங்கே கொஞ்ச நேரத்தில் ஏறிட்டானுங்க மேலே. இப்போ நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோன்னா நமக்கு செலவுகளை கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்து கீழே உள்ள ரெஸ்டிங் பிளேஸ்லேயும் நின்ட்டானுங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அற்புதமான ஐடியாக்கள் இதெல்லாம் வரும் நம்ம சேனலில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, வீடியோக்களை பாருங்கள், பார்த்து நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், பயனடையுங்க. நன்றி, வணக்கம்.